சார் எப்படிக்கா இருக்காரு? ஆ, நல்லா இருக்காரு செல்வி. கிளம்புறீங்களா? ம். ஏன்? நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நீங்க தாங்க இங்க இருக்கணும். அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முழுக்க கூட இருக்கீங்க. விசிட்டருக்கு இங்க என்ன வேலை? ஐயோ, நர்ஸ் சொன்னதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் தெரிஞ்சவங்களே என்னென்னமோ சொல்லும்போது நர்ஸ் சொன்னதையா நான் பெருசா எடுத்துக்க போறேன்? அத்தை உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அவங்க பேசும்போது நீங்களும் தானே இருந்தீங்க. இல்லங்க, உங்ககிட்ட தனியா பேசுனாங்கல்ல, அப்போ என்ன சொன்னாங்க? எல்லாரும் இருக்கும்போது என்ன சொன்னாங்களோ அதேதான் வேற ஒரு டோன்ல சொன்னாங்க. என் பையன் உயிரோட இருக்கணும்னு நினைச்சா இங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு சொன்னாங்க. அத்தை ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதனாலதான். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனா? நானா கோபி நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க போறேன்? ஒருத்தவங்க கோவமாவோ வருத்தமாவோ இருக்கும்போது பேசுற வார்த்தைகளுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்க கூடாதுங்க. கோபிக்கு நிஜமாவே எந்த பிரச்சனையும் இல்ல? இல்லங்க, சரியான டைமுக்கு பைபாஸ் பண்ணதுனால இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நிஜமாவே சொல்றீங்களா இல்ல என்ன சமாதானப்படுத்த சொல்றீங்களா? ஐயோ, நிஜமாதாங்க சொல்றேன். நீங்க வேணும்னா டாக்டர் கிட்ட பேசி பாருங்க. அதான் விசிட்டர் கிட்ட டாக்டர் பேச மாட்டாருன்னு சொன்னாங்களே. கோபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் ஒரு தடவை ஃபோன் பண்ணாரு, நான் எடுக்கல. மறுபடியும் வாய்ஸ் நோட் அனுப்புனாரு. ரொம்ப உடம்புக்கு முடியலன்னு சொன்னாரு. அவரோட குரல் ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. அவரு முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணல, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பாத்திருக்காரு. யாரும் எடுக்கலன்னு தான் எனக்கு கூப்பிட்டிருக்காரு. அவர் ஃபோன் பண்ணதும் நீங்க கிளம்பி போயிட்டீங்களா பாக்யா? ஆமா, போனேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சு. வீட்டுக்கு கூட வந்து பார்த்தேன், யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் தான் நாங்க போனேங்க. தெரிஞ்ச ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு ஃபோன் பண்றாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அத மட்டும்தான் நான் யோசிச்சேன். வேற எதுவுமே நான் யோசிக்கலங்க.